இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை இது. என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர் இருளில் நடக்க மாட்டார், அவர் உலகின் ஒளியை கொண்டிருப்பார் என்பது ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவர் ஒருபோதும் அழிவது கிடையாது, அழிவின் விளிம்பு கூட செல்வது கிடையாது. இது கடவுள் நமக்கு தருகின்ற வாக்குறுதி. ஆண்டவர் தரும் நியமங்களை, சட்டங்களை, அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கும் ஒருவர் கூட ஆண்டவரை விட்டு பிரிவது கிடையாது. இதுதான் இன்றைய தியானத்துடைய மைய கருத்து. இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க. மோசே தன் மக்களுக்கு என்னவென்றார்? கடவுளுடைய செய்தி அறிவிக்கிறார், அறிவுரை சொல்றார். இஸ்ரவேல் மக்களே, என் பிள்ளைகளே, நீங்கள் கடவுள் தரும் நியமங்களை, அவருடைய வார்த்தையை, கடவுள் உங்களுக்கு தரும் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் கடவுள் கொடுக்கும் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வீர்கள். கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்தல் ஆண்டவருடைய ஆசையை பெற்றுத்தரும் மிக பெரும் காரியம். அருள்வாக்கு நேயத்தில் இவ்வாறு ஒரு குட்டி நகைச்சுவை வந்தது. ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியை பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார். அப்போ அதில் ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான்னா, மிஸ்ஸுட்டு கேட்குறான்னா, மிஸ், கடவுளுக்கு புத்தியே இல்லை மிஸ் அப்படின்னு சொன்னான்னா. உடனே மிஸ் சொன்னாங்களா, என்னடா மேடம் சொல்கிற, என்ன விஷயம் எப்படி சொல்கிற நீ அப்படின்னு மிஸ்ஸு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னான், ஆமாம் மிஸ், கடவுள் மனுஷனுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு தொடக்கத்தில். என்ன கட்டளை? அந்த மரத்தோட பார்த்து சாப்பிடாதன்னு சொன்னார். மனுஷன் கேட்டானா? கேட்கல. ஒரு கட்டளையே அவன் கேட்கலையே, அவனுக்கு எதுக்கு ஒரு 10 கட்டளை கொடுத்தாரு என்று கேட்டானா? சகோதரர்களே, நான் ஒரு கட்டளையே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம், 10 கட்டளை எதுக்கு? சகோதரர்களே, கட்டளை, நியமங்கள் என்பது ஒரு மனித வாழ்க்கைக்கு ஒரு அச்சு போல. இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு ஒரு பிரின்சிபல் தான் அது ஓடிக்கிட்டு இருக்கும். தடம் மாறினால் அழிவுதான். இந்த பூமி பந்து ஒரு அச்சில் சுத்திக்கிட்டு இருக்குது, இப்படிதான் சுத்தணும், இத்தனை ஆங்கிள். ஏன்னா கடவுள் இயற்கையை கூட அப்படித்தான் படைச்சு வச்சிருக்காரு, அப்படித்தானே? அப்போ அந்த ஒரு நியமங்கள், சட்டங்கள், இந்த ரூல்ஸ் என்பது மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒன்று. அதே போல திருச்சட்டங்கள், நியமங்கள், நியாயங்கள், இல்லையா, அறம் என்பது மனிதனுக்கு தேவையான ஒன்று. அதை அவன் தவறி போகின்ற பொழுது அவன் தான் அழிவு சந்திக்கிறான். இஸ்ரேல் மக்களை பாருங்க, எப்பெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை மீறினார்களோ, கடவுளை உதறி தள்ளினார்களோ, அழிவு சந்திச்சாங்க அவங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தை நாம் நம்மில் நிறைவேற செய்கின்ற பொழுது நமக்குத்தான் அந்த லாபம், மகிழ்ச்சி, ஆண்டவருடைய ஆசை. நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு நான் திருச்சட்டத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றத்தான் வந்தேன். அப்போ ஏசப்படி வார்த்தை இது. அப்ப திருச்சட்டத்தை நாம் நம்மிலே நிறைவேற்ற நாம் அனுமதிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசிரியர் அருளம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எனக்கு வேணாம், சட்டம் வேணாம், இஷ்டத்தால் நாமால் ஜாம் இஷ்டத்துக்கு வாழ்வோம் என்பது, அது எப்படின்னு சொன்னோம்னா, ஒரு படகு வச்சுக்கோங்களேன். ஒரு படகு, அந்த படகு 2 துடுப்பு இருக்கும். அந்த துடுப்பு தானே அந்த படகை வழி செலுத்துவது அந்த துடுப்பு தான். இப்படி போகணும், மெதுவாக போகணும், இல்லை வேகமாக போகணும், இப்படி திரும்பினா துடுப்பு. அப்போ அந்த துடுப்பு இருக்க வரைக்கும் அந்த படகு அழகாக பயணிக்க முடியும், அது பயன்படும். எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், துடுப்பை தூக்கி போட்டு வச்சிங்களேன், அது சிந்திச்சு பாருங்க, அது எங்கே போய் நிற்கும்?
துடுப்பு இருந்தால் தான் அது படகு, ஞாபகம் வச்சுங்க. இல்லை ஒரு மரத்துண்டு, அவ்வளோதான். அப்போது ஒரு வாழ்க்கை நெறியை சரியான பாதையை கொண்டு போவதற்கு சட்டம் எப்படி பயன்படுது பாருங்க. அதை தெரிஞ்சுக்கிறோம். சோசர்களே, ஒரு அறிவியல் ஒரு 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 ஞானி ஒருத்தர் சொல்லுவார், அவரோட கருத்து இது. மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஒழுங்கானது எதுவோ சரியானது எதுவோ அதை விரும்பாமல் தனக்கு எது மகிழ்ச்சியோ அதான் விரும்புகிறான். உண்மைதான் அது. தனக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுதான் மனுஷன் செய்ய விரும்புகிறானே ஒழிய, எது நீதியானது எது நேர்மையானது அதை கடைபிடிப்பது மிக சொற்பம்தான். சரியான நீதியின் வழி, சட்டத்தின் வழி, இறை வழியை கடைபிடிப்பதை விட எனக்கு எது மகிழ்ச்சி கொடுக்கும் அதைத்தான் நான் மும்மரமாக செய்வேன். இதுதான் மனித எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சொல்களே, இந்த எண்ணம் நம் வாழ்க்கையை நெறிப்படுத்துமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நாம் தான் முடிவு செய்யணும். சொல்களே, இன்றைக்கு நாம் சிந்தித்த தியானமானது திருச்சட்டம் ஒரு மனிதனுக்கு, அதாவது நீதி நெறி, கடவுளுடைய நியமங்கள் இல்லையா, நீதியின்படி அந்த வாழ்க்கை முறை நமக்கு கடவுளுடைய ஆசிரியை பெற்றுத்தரும். அப்படி வாழ்ந்தால் நம் இறைவனோடு கைகோத்து நம்ம என்ன பண்ணலாம்? வெற்றி நடைபெறலாம். இல்லை என் இஷ்டம் என்று வாழ்ந்தால் நாம் அச்சாணி இல்லாத வண்டி போலத்தான் போகும். அது எப்போ எங்கே முறிஞ்சுவிடும் தெரியாது, வண்டி எப்போ கொடசாயும் தெரியாது. எனவே நம்முடைய வாழ்க்கை கடவுளோடு காலம் கோர்த்து நெடிய பாதையில் செல்லணுமா, இல்லை பாதை வண்டி முறிஞ்சு விடுமா? முடிவு செய்வோம்.